கோமதி என்னோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாயா, உயிரோட வாழவே எனக்கு பிடிக்கலன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருப்போம். 5 வருஷம் கழிச்சு பார்த்தா கோமதி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ரொம்ப பெருசா தெரியுற விஷயங்களை அழாதீங்க, முதல்ல அழாதீங்க. இதை நான் பெண்களுக்கு ரொம்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம உரிமை கேட்கிறோம்ல, நிறைய உரிமை கேட்கிறோம். உரிமை கேட்டு யார் பேசினாலும் பயங்கரமா கைத்தட்டி அவங்களை உசுப்பேத்தி விட்டு எல்லாம் பண்றோம்ல. உரிமை கேட்கிற போது கடமையை சுமப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது தோழிகளே. எப்பெல்லாம் உரிமை கேட்கிறோமோ அப்போது கடமை பல மடங்கு ஜாஸ்தி ஆயிரும். என்ன கடமை? மற்றவர்களுக்கு முன்னால் நான் காட்சி தருகிற போது நான் மதிக்கப்படுகிறவளாக காட்சி தர வேண்டுமே தவிர ஆசைப்படுவதற்கு உரியவளாக நான் காட்சி தரக்கூடாது. என்ன பார்த்தா மதிப்பு மரியாதையை வரணும், இச்சை வரக்கூடாது. அது என்னுடைய கடமை, அது எனக்கான கடமை. அப்போ நான் உரிமை கேட்குறேன், அது எப்படி அவனுக்கு மட்டும் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? என்ன பாய்ஸ் தான் செய்யணுமா, நாங்கள் செய்ய மாட்டோமா கேட்குறீங்கல்ல? அப்போ அவள் சாயங்காலம் 3 மணி நேரம் உட்காந்து செய்கிறா, ராத்திரி 8 மணி மட்டும் நீ செய்ய. அப்போ மட்டும் 5 மணிக்கு வீட்டுக்கு போகலன்னா எங்கள் ஆத்தா தொடப்பத்தாலேயே அடிக்கட்டும், வாங்கிக்கோ, அடிக்கட்டும். உனக்கு ப்ராஜெக்ட் வேணும்ல, அப்போ நீ 8 மணி மட்டும் வேலை செய்யணும்னா நீ 8 மணிக்கு தான் வேலை செய்யும். கடமைகளை சுமக்கிற நேரத்தில் கண்ணீரை விட்டு விட்டு கடமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்கிற பெண்கள் உரிமை கேட்பதற்கே லாயக்கில்லாதவர்.